ராகுல் காந்தி எந்த ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுப்பார். தனி மதுரை சுதந்திரமாக இருந்தாலும் சரி, கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆதரவு தருகிறார் ராகுல் காந்தி. அவ்வளவுதான். ஓட்டு வரும், அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஆதரவு இருக்கு, அவர்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. ஆனா ஓட்டே சீட்டா மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஆதரவு வாக்குகளாக மாறி வாக்குகள் சீட்டுகளாக மாறுவது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வரணும். ஆர்கனைசேஷன், கேண்டிடேட், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணதான் வரும். ஆதரவே ஓட்டா மாறாது, ஓட்டே சீட்டா மாறாது. ஆதரவு இருக்குன்றத முழுமையா ஏத்துக்கிறேன். அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகம் கிடையாது. அதுல இருந்து என்ன வித்தியாசம்னா, அது ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கிறது. அதனால சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வருகிறார்கள் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்கை பிரகடனம் செய்வதற்காக அந்த கூட்டம் வந்து கேட்கறதுக்கு வரல. அதுல ஒரு பெரிய கொள்கை பிரகடனம்லாம் செய்வது கிடையாது. ஒரு பெரிய நடிகர் ஒத்துக்கிறேன், பெரிய பாப்புலர் நடிகர்ன்றது ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அந்த ஃபேன் ஃபாலோவிங்காக கூட்டம் வருகிறது. ஆனா அரசியல் கட்சிக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க மேடை பேச்சு அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் குறைஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வந்ததுனால நேர்ல வந்துதான் ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்று யாருக்கும் இனிமே விருப்பம் கிடையாது. அதுவும் நீண்ட உரையெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஆனா ஒரு நடிகரோ சூப்பர் ஸ்டாரோ வந்தாங்கன்னா வரும். இப்ப கூட கேள்விப்பட்டேன், எங்க குஜராத்ல மேட்ச் நடந்துச்சு. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பாக்குறதுக்கு, அவங்க பிராக்டிஸ் பண்றதை பாக்குறதுக்கு கூட நிறைய பேர் போனாங்க. மேட்ச் பாக்குறதோட பிராக்டிஸ் பண்றதுக்கு பாக்குறது நிறைய போனாங்க. ஒரு இந்தியாவில் ஒரு ஃபேசினேஷன் உலகம் எங்கும் இருக்கு. இதே மாதிரி பாப் ஸ்டார்ஸ் வந்தாலோ, ஒரு பெரிய பாடகி வந்தாலோ நிறைய பேர் போவாங்க. அதனால அது ஒன்றும் புதிய டெய்லர் ஸ்விஃப்ட்னு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய பாடகி இருக்கு. அந்த பொண்ணு எங்க போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யுது. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி முக்கியமான அரசியல் சக்தியா தமிழ்நாட்டில் விஜய் மாறிட்டாரு. அவரோட அரசியல்வாதியா தான் பார்க்க வராங்க, அவர் நடிகரா பார்க்க வரல. பல பேருக்கு பல கருத்து இருக்கும். ஏன்னா எங்க கட்சியில எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே கட்சியில அதுக்கு தானே இருக்கிறோம். வெவ்வேறு கோணத்துல சில விஷயங்களை பார்ப்பாரு. அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதுவே அதிகாரப்பூர்வமான எல்லாரும் இதே தான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. நானும் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே சீட்டுகளாக மாற வேண்டும் என்றால் அதை பல ஃபேக்டர்ஸ் பிளே பண்ணணும். இது சமீப காலமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் யதார்த்த எதிர்பார்ப்பு. எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம்? எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும், எங்க பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும். அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். இதுக்கு தானே அரசியல் கட்சி இருக்கு. இது ஒன்றும் புதிதான சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் தாட்டோ உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையும் இந்த அரசியல் கட்சிக்கு வரலையே. எல்லா அரசியல் கட்சியும் அதுக்கு தானே ஜனநாயகத்தில் தேர்தலில் நிக்கிறோம்.